தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் கவுண்டர் டெரரிசம் எக்ஸ்பர்ட் மற்றும் ஜியோபொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் திரு டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயந்த். ஜெயந்த் சார். சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மும்பையில் ஒரு அட்டாக் வந்து நம்ம பார்த்தோம் சார். என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட பஹல்காம் ஸ்டைலில் நம்ம எடுத்துக்கலாம். துப்பாக்கியும் தோட்டாவும் மட்டும் இல்லை. அவர் போய் 2 பேர்கிட்ட நீங்கள் வந்து என்ன மதத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு கல்மா படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியாது அப்படின்னு சொன்னோடனே அவர் கத்தி எடுத்து 2 பேரையும் அட்டாக் பண்ணதா சொல்கிறாங்க. இது வந்து இந்த அட்டாக்கை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பிரச்சனையா அல்லது இது ஒரு டெரரிசம் அட்டாக்கா? சார், அவர் பேர் ஜயப் சுபேர் அன்சாரின்னு பேர் சார். அவரோட பேக்ரவுண்ட், தட் இஸ் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண அப்புறம் அவரோட மொபைல் டேட்டா, அப்புறம் லேப்டாப்பில் இருக்கிற டேட்டாலாம் எடுத்து பார்ப்போம். ஐஎஸ்ஐஎஸ் லிட்ரேச்சர் நிறைய வச்சுருக்காரு. ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லிட்ரேச்சர் நிறையா இருக்குது அவரோட பொசிஷனில் அப்படின்னு சொல்லப்படுது. ரிப்போர்ட்ஸ் அப்படி தான் இண்டிகேட் பண்ணுறது. ஸோ அதனால் அவர் ரேடிகலைஸ் ஆகிருக்கார், கிளியராக தெரியுது. பட் ரேடிகலைசேஷன் நிறைய பேர் ஆகிறாங்க. பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, கிரவுண்ட் லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது குவைட் யூனிக்குன்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு லோன் உல்ஃப் அட்டாக்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நடந்த ஃபஸ்ட் லோன் உல்ஃப் அட்டாக். இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. லோன் உல்ஃப் அட்டாக். லோன் உல்ஃப்னால் தனிநபர் செல்ஃப் ரேடிகலைஸ் ஆகி எந்த ஒரு உதவியும் இல்லாமல், அவுட் சைடு இன்டர்ஃபியரன்ஸோ அவுட் சைடு ஹேண்ட்லரோ இல்லாமல் தானாக பண்ணுறது, அவங்க ஓன் வொலேஷனில் பண்ணுறது. இப்போ என்னோட புரிதல் என்னென்னா, இப்போ மும்பை டெரர் அட்டாக் நடக்குது. ஒரு 3 டெரரிஸ்ட் மும்பைக்குள்ளே வராங்க. அவங்களுக்கு பாகிஸ்தானில் ஹேண்ட்லர்ஸ் இருந்திருப்பாங்க. பெஹல்காமில் நடந்த அட்டாக்கும் ஹேண்ட்லர்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த அட்டாக்குக்கு எந்த ஒரு ஹேண்ட்லரும் கிடையாது. அவர் சுயமாக எடுத்த சுயமாக என்னென்னா இன்ஸ்பயர்டு, அந்த ரேடிக்கல் ஐடியாலஜினா இன்ஸ்பயர் ஆகி அவரே சுயமாக எடுத்து முடிவெடுத்து அட்டாக் பண்ணுறாரு. இதுமாரி லோன் ஆஃப் அட்டாக் எல்லாமே ரொம்ப ரொடிமெண்ட்ரியாக லோ ப்ரொஃபைலாக தான் இருக்கும். ஏன்னா ரிசோர்ஸஸ் இவங்கள்ட்ட இருக்காது. நான் முக்கால்வாசி பார்த்தா கத்தி வச்சு குத்துவாங்க, இல்லாட்டா வண்டி வச்சு ரேம் பண்ணுவாங்க. இதுமாரி சின்ன சின்ன அட்டாக், ஒரு சின்ன லெவலில் லோ ப்ரொஃபைல் ஐடி அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ ஆர்சன் அட்டாக் பண்ணுவாங்க, கொளுத்தி விடுவாங்க, இன்ஃப்ளேமபிள் சட்டன்ஸை கொளுத்தி விடுவாங்க. இதுமாரி பண்ணுவாங்க. இம்ப்ரூவ்டு எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணலாம், லோ லெவலில் பண்ணலாம். இது வந்து இந்த லோன் ஆஃப் அட்டாக்குங்கிறது வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் குரூப்ஸ், லஷ்கர் இ தாய்பாவோ இல்லாட்டா ஜெய்ஷ் இ முகமதோ பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் குரூப். ஸ்ட்ரக்சரலி தே ஆர் டிஃப்ரெண்ட். நீங்கள் அவங்க பண்ணுற அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே பண்ணுற அட்டாக்கர்ஸ்க்கும் அவங்க கமாண்ட் சென்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். டைரக்டட் அட்டாக்ஸ். ஓகே. அல்கைதாவும் ஐஎஸ்ஐஎஸ், இஸ்லாமிக் ஸ்டேட் இன் ஈராக் அண்ட் சிரியா, இவங்க 2 பேரும் இதில் வேறுபடுறாங்க. இன்டர்நேஷ்னல் குரூப்ஸ் இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களே எல்லா அட்டாக்கும் பண்ண முடியல அவங்களால. அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் இன்ஸ்பைரிங் பீப்புள் டு டூ. எப்படின்னா, அவங்க மேகசின்ஸ் இருக்குது. இன்ஸ்பயர் மேகசின் அல்கைதா இருக்குது. அதேமாரி ஐஎஸ்ஐஎஸ் மேகசின் வாய்ஸ் ஆஃப் குரோசன் இருக்குது, தபீக்னு இருக்குது, ருமையா. தபீக் ருமையா நின்று போச்சு. இப்போ வாய்ஸ் ஆஃப் குரோசன் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு புது பேரில் அவங்க வந்துட்டே இருக்குது. 47 எடிஷன் போன மாதம் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்தியாக்குள்ளேயே ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சார். ஆன்லைனில் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம்ல நீங்கள். ஸோ அது பல லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகும். முக்கால்வாசி அரபிக்கில் ஆகும் அண்ட் இங்கிலீஷில் ஆகும், மெயின் வெர்ஷன்ஸ். அதை லோக்கல் மாடியூல் சில பேர் வந்து லோக்கல் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணுவாங்க. அவங்க தனியாக ட்ரான்ஸ்லேஷன் சென்டரே இருக்குது. ஓகே. ஐஎஸ்ஐஎஸ்க்கு இப்போது இவங்களோட ப்ராப்பகேண்டா மூலியமாக சில பேர் ஈர்க்கப்பட்டு அவங்களே ரேடிகலைஸ் ஆகி அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்பகேண்டா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மேகசின்ஸ் மூலியமானா, உங்களால் இங்கே வந்து வர முடியல, ஹிஜ்ரானா ரிலீஜியஸ் மைக்ரேஷன், இங்கேருந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வர முடியலன்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே பண்ணுங்கள். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து எங்களோட சேர்ந்து சண்டை போடணுன்றதே இல்லை, இருக்கிற இடத்துலையே நீங்கள் பண்ணுங்க. ஆமாம். ஸோ அது வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஜிஹாத் வந்து நம்ம ஆப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னா, தாருல் குஃபுர்னா ஷரியா லா இல்லாத ஒரு நாடை அங்கே தாருல் குஃபுர் சொல்கிறாங்க. ஷரியா லா இருக்கிற நாடை தாருல் இஸ்லாம் சொல்கிறாங்க. அவங்க தாருல் இஸ்லாம் சொல்கிறது அவங்களோட இஸ்லாமிக் ஸ்டேட், முன்னாடி சிரியாவில் இருந்தீங்களா ஒரு டெரிட்டரி கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுதான் அவங்க தாருல் இஸ்லாம் சொல்கிறாங்க. மற்ற கண்ட்ரீஸ், டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கண்ட்ரீஸ், மற்ற ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரீஸ், சவுதி, இதெல்லாம் அவங்க தாருல் குஃபுராக தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஜிஹாத் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய நாடாகவே இருந்தால் எங்கே வேணால் பண்ணலான்ற, அது காலிஃபேட்டாக இல்லாததுனால நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு அட்டாக் பண்ணுங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு வெஸ்டர்ன் டார்கெட்ஸ் இருக்கும், காஃபிர்ஸ் இருக்காங்களோ, நான் முஸ்லீம்ஸ் இருக்காங்களோ, அவங்கள லெஜிட்டிமேட் டார்கெட்ஸ்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்படி யூஎஸில் நிறைய அட்டாக் நடந்திருக்கு, யூரோப்பில் நிறைய அட்டாக் நடந்திருக்கு. யூஎஸ்லேருந்து இஸ்லாமிக் ஐடியாலஜி உண்டியும் நிறைய அட்டாக் நடக்கல. நான் இஸ்லாமிக் ஐடியாலஜி லோன் உல்ஃப் அட்டாக் நடக்காது. இந்த ஸ்கூல் ஷூட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட இட்ஸ் அ லோன் உல்ஃப் அட்டாக். அவங்களே பிளான் பண்ணி அவங்களே பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, எந்த அவுட் சைட் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ இந்த லோன் உல்ஃப் அட்டாக் இஸ் அ மெத்தடாலஜி, ஒரு அப்ரோச், இட்ஸ் அ ஸ்டைல். அது எது தூண்டுது அப்படின்னா இந்த ரேடிக்கல் ஐடியாலஜி. ஸோ இது வந்து அவங்களால டைரெக்டாக பண்ண முடியாத இடத்துல இதுமாரி இன்ஸ்பயர் அட்டாக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஸ்பயர் அட்டாக் யூஎஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நடக்குது, இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு அலார்மிங் சிக்னல். இது ஒரு புது விதமான ஒரு ஸ்டைலான அட்டாக்கு. இதை தடுக்கிறது ரொம்ப கடினம். பிகாஸ் தனி மனிதன் பிளான் பண்ணுறதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சார், எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்னென்னா, இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஐஎஸ்ஐஎஸ் அதை தான் பண்ணுது, அவங்க இன்ஸ்பிரேஷனில் இந்த அட்டாக் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை செய்கிறதுனால அந்த ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற அமைப்புக்கு என்ன லாபம் இருக்க முடியும்? ஃபஸ்ட்டு வந்து விசிபிலிட்டி கிடைக்குது சார். இது வந்து அவங்களோட அப்ஜெக்டிவாக குறிக்கோளாக நினைக்கிறாங்க. ஒரு அட்டாக் பண்ணி அவங்க நான் முஸ்லிம்ஸை கொள்றதோ இல்லை அவங்க எதிரிகளை கொள்றதோ. இல்லை, என்னோட கேள்வியே அதுதான் அவங்க ஒரிஜினல் நோக்கமா, இல்லை ஐஎஸ்ஐஎஸை வேற யாராவது இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி? இல்லை, அதுதான் அவங்க நோக்கம். அவங்க எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிஸ்ட் ஐடியாலஜி. எப்படின்னா இந்த சலாஃபி வஹாபிசம் இருக்குது. சலாஃபி வஹாபிசம் வந்து சவுதி அரேபியா எக்ஸ்போர்ட் பண்ண ஹார்ட்லைன் இஸ்லாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே இது இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எய்தர் யூ ஃபாலோ ஆர் ஃபார்ம் ஆஃப் இஸ்லாம், எங்களோட இஸ்லாமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டா நீங்கள் இருக்கக்கூடாது. காஃபிர்னா ஒன்று ஜிஸ்யா பே பண்ணணும். ஜிஸ்யா எங்கே பே பண்ணுவாங்கன்னா தாருல் இஸ்லாமில் பே பண்ணலாம், தாருல் குஃபூரில் கிடையாது. ஸோ யாரெல்லாம் அவங்களுக்கு தாருல் குஃபூரில் உங்களுக்கு எதிரியாக இருக்காங்களோ அவங்க லெஜிட்டிமேட் டார்கெட்ஸ், நீங்கள் கொல்லலாம் அப்படின்றாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்ஸ்பயர் அட்டாக்ஸ். இதனால் நிறையா சிவிலியன்ஸ் கொல்லப்படுறாங்க. நான் காம்பேட்டன்ஸ் நான் சொல்கிறது வந்து சிவிலியன்ஸ், நம்மள மாரி சிவிலியன்ஸ். யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் கொல்லப்பட்டவங்க எல்லாமே லோன் உல்ஃபில் கொல்லப்பட்டவங்க சிவிலியன்ஸ். அவங்க ஆர்மி பர்சனையும் இல்லாட்டா ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரை கொல்லலை, அவங்க கொல்ற சிவிலியன்ஸை கொல்றாங்க. அன்ஆர்ம்டு காம்பேட்டன்ஸ், சாஃப்ட் டார்கெட்ஸ். ஸோ இது என்ன ஆகுது, ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணுது, ஒரு ஃபியர் சைக்கோசிஸ். அதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ ஒருத்தர் வந்து இந்த ஒரு லோன் ஆஃப் அட்டாக் பண்ணி ஒரு 4 பேரை மார்க்கெட் பிளேஸில் கொல்லும் போது ஒரு பயம் வருது, அவங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்குது. நெகட்டிவ் விசிபிலிட்டி இருந்தாலும் நல்ல பப்ளிசிட்டியாக தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து மற்ற ஆளுங்க இன்ஸ்பயர் ஆகிறாங்க. உண்மையாக நடக்குது, இன்ஸ்பயர் ஆகிறாங்க. லைக் மைண்டட் ரேடிக்கல் பீப்புள் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. உண்மைதான், நாமளும் இந்த மாதிரி செய்யலாம். இது இன்னொருத்தர இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சார், இப்போ இந்த லோன் வுல்ஃப் அட்டாக்கை தடுக்கலை அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு லார்ஜர் கம்யூனல் கிளாஷுக்கும் இஸ்லாமோஃபோபியா இஸ்லாமோஃபோபியா நிச்சயமாக வழிவகுக்கும், டவுட்டே கிடையாது. இப்போயே இந்த நேற்றுக்கு நடந்த அட்டாக்லேயே நிறையா பேர் கோவமாக இருக்காங்க, ஒரு ஹேட் இது பார்க்க முடியுது. இன்னொன்று வந்து இது வந்து ஒரு ஃபியர் மாங்கரிங் க்ரியேட் பண்ணும். நாளைக்கு என்ன ஆகும், யாராவது சாதாரணமாக பிஹேவ் பண்ணால் கூட இதுமாரி ஒரு அட்டம் பண்ணுறாங்களோன்னு சொல்லி ஒரு இன்னசென்ட்டை கூட நம்ம தாக்கி கொல்லக்கணும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்குது. ஒரு மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியோ ஒரு தேவையில்லாமல் ஒரு இன்னசென்ட்டை நம்ம பப்ளிக்கில் லிஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு இந்தியனை வந்து பங்களாதேஷ்னு சொல்லி லிஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதேமாரி ஒரு தப்பான ஒரு புரிதல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் ஷுட் பி டேக்கிள்ட் அட் த இனிஷியல் லெவல் இட் செல்ஃப். இப்போது இந்த அட்டாக் தான் ஃபஸ்ட்டு அட்டாக்குங்களா சார், இல்லை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த மாதிரி அட்டாக் இந்தியாவில் நடந்திருக்கா? சார் ஆக்சுவலாக இதுமாரி நடந்திருக்கு. பட் லோன் வுல்ஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3-4 டைப் இருக்குது சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபேலோ பேண்டிசின்னு ஒரு ரெனவுண்டு டெரரிசம் ஸ்காலர், அவர் 4 மாடல் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு மாடல் வந்து லோனர்ஸ்னு சொல்லுவாங்க. லோனர்ஸ்னால் தனிமை விரும்புவாங்க. அவங்க எதுக்காக வேணால் அவங்க யாரை வேணால் அட்டாக் பண்ணுவாங்க. எந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூடயும் எந்த கனெக்ஷனும் இருக்காது அவங்களுக்கு. இதுதான் ஃபஸ்ட் மாடல். ஓகே. செகண்ட் மாடல் வந்து லோன் வுல்ஃப். லோன் வுல்ஃபுங்கிறது எப்படின்னா, ஏதாவது ஒரு டைமில் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் கனெக்ஷன் இருந்துக்கலாம், போய் அங்கே பேசியிருக்கலாம், இல்லாட்டா அவங்களோட லிட்ரேச்சர்னால ஈர்க்கப்பட்டிருக்கலாம். பட் முக்கியமாக அவங்க செல்ஃப் ரேடிகலைஸ்ட், அவங்க முக்கால்வாசி ஆன்லைன் செல்ஃப் ரேடிகலைசேஷன். அவங்களும் தனியாக தான் ஆக்ட் பண்ணுவாங்க, வேறு இன்னொரு குரூப்போட சப்போர்ட்டோட பண்ணுற விஷயம் கிடையாது அது. ஓகே. தேர்ட் ஆஸ்பெக்ட்னு லோன் வுல்ஃப் பேக். லோன் வுல்ஃப் பேக்குங்கிறது ஒருத்தரில் 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறது. இட் இஸ் அன் அட்டானமஸ் மாடியூல். அட்டானமஸ் மாடியூல்னால் இவங்களுக்கும்
வேறு எந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கும் கனெக்ஷன் இருக்காது. ஹேண்ட்லர்ஸே இருக்காது. இருக்காது. ஆனா அந்த 4 பேர் சுயமாக முடிவு பண்ணுவாங்க. ஓகே, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கனெக்ஷனே இருக்காது, பேரண்டல் கண்ட்ரோலே கனெக்ஷனே இருக்காது. இவங்களே முடிவு பண்ணுவாங்க, இவங்களே பிளான் பண்ணுவாங்க, இவங்களே அட்டாக் பண்ணுவாங்க. செல்ஃப் ராடிகலைஸ்டு, செல்ஃப் ஃபண்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட். ஸோ இது வந்து லோன் உல்ஃப் பேக்ஸ். இது 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறது. ஃபைனலாக லோன் அட்டாக்கர். இந்த லோன் அட்டாக்கர்னா ஒருத்தர் தனியாக பண்ணுறதுனால லோன் உல்ஃப் அட்டாக் ஆகிடாது. ஓகே, லோன் அட்டாக்கராக இருப்பான், பட் அவன் பின்னாடி பெரிய கேங் இருக்கும், ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாமே நடந்திருக்கு. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த மாதிரி அட்டாக் எல்லாமே நடந்திருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் நடந்திருக்கு, 2015-16 நடந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கோயம்புத்தூர் பிளாஸ்ட், அந்த ஐஇடி எக்ஸ்ப்ளோஷன், சிலிண்டர் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லப்படுற ஐஇடி எக்ஸ்ப்ளோஷன், சிலிண்டர் பாம், அது வந்து ஜமேஷா மொபின் பண்ணும்போது இனிஷியல் லோன் ஆஃப் அட்டாக்னு தான் சொன்னாங்க நிறைய பேர். தனியாக பண்ணதுனால லோன் ஆஃப், அது வந்து ஆக்சுவல் டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் அது கிடையாது. அந்த கேஸில் பார்த்தா 17 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, 17 பேர் அக்யூஸ்டாக இருந்திருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 12 to 13 have been arrested and behind bars. அது வந்து அங்கே இருக்கிற ஒரு மദ്രാസா அரபிக் காலேஜில் இது பிளான் பண்ணப்பட்டது. இன்டாக்ட்ரினேஷன் நடக்குது. தே ஹேட் அ கேம்ப், செப்பரேட் ஒரு காட்டில் போய் கேம்ப் வர மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ராடிகலைசேஷன் எக்கோ சிஸ்டம் நடக்குது. ஸோ இது வந்து லோன் உல்ஃப் அட்டாக்கை கன்சிடர் பண்ண முடியாது. அட் த மோஸ்ட் லோன் அட்டாக்கர் ஜமேஷா மொபினை கன்சிடர் பண்ணலாம். அவருக்கு ஒரு எக்கோ சிஸ்டம், சப்போர்ட்டிங் எக்கோ சிஸ்டம் இருக்குது. அதேமாரி முகமது ஷாரிக், த மேங்களூர் ப்ரெஷர் குக்கர் பிளாஸ்ட், அவர் 2 நாள் முன்னாடி தான் அவர் 10 years இம்ப்ரிசன்மெண்ட் அவார்ட் பண்ணாங்க. அவரும் கூட ஒரு 8 பேர் எக்கோ சிஸ்டம், அந்த சிஸ்டம் சப்போர்ட் பண்ணது. அராஃபத் அலின்னு ஒரு முக்கியமான ஹேண்ட்லர் வெளிலேருந்து பண்ணுறாரு, அவருக்கு ஹேண்ட்லர் இருக்காங்க. ஸோ அவரையும் லோன் உல்ஃபாக கன்சிடர் பண்ண முடியாது, பிகாஸ் சப்போர்ட்டட் பை அதர்ஸ். இது வந்து 2 டைப் ஆஃப் அட்டாக்கும் லோன் உல்ஃப்னு சொல்லப்பட்டது லோன் உல்ஃப் இல்லை. ஆக்சுவலாக இன்னொரு ஷாருக் ஷைஃபின்னு ஒருத்தர், டெல்லி ஷாஹின் பாக் ஆள், அவர் என்ன பண்ணுறாரு 2023 நினைக்கிறேன், கண்ணூர் ஆலப்புழா எக்ஸ்பிரஸில் ஒரு பெட்ரோல் இன்சென்ட்ரேட் டிவைஸ் கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸை கொளுத்தி விட்றாரு. 3 பேர் செத்து போகிறாங்க. அவருக்கும் எந்த குரூப்புக்கும் வெளில கனெக்ஷன் இல்லை. அட் த மோஸ்ட் இவரை வேணால் லோன் உல்ஃப்னு கிளாஸிஃபை பண்ணலாம் டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் படி. பட் ஆனால் அவர் ஷாஹின் பாக் ப்ரொட்டஸ்ட் போது ஒரு அங்கே இருக்கிற 2-3 ரேடிக்கல் குரூப்ஸ் கூட டச் இருந்திருக்கு. ஸோ அவரையும் லோன் உல்ஃப்னு கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவர் வந்து வெளில வேறு குரூப் கூட இன்வால்வ் ஆகிருக்காரு. பட் அட்டாக் பண்ண டைமில் இல்லை. ஓகே, யாரும் ஹெல்ப் பண்ணலை அவருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2015-16 பெங்களூரில் 2 பிளாஸ்ட் நடந்தது சார். பண்ணது வந்து ஆலம் ஜேப் அஃப்ரிதின் பேர். அவர் வந்து இந்தியன் முஜாஹிதீன் ஆப்ரேட்டிவ். இந்தியன் முஜாஹிதீன் ஒரு டெரரிஸ்ட் குரூப் இந்தியாவில் இருந்தது, இப்போ இல்லை. சர்ச் ஸ்ட்ரீட்டில் இஸ்ரேலி விசிட் பண்ணுற ரெஸ்டாரண்ட் அட்டாக் பண்ணார். அதேமாதிரி இஸ்ரேலி விசா சென்டரை அட்டாக் பண்ணார். எல்லாமே ஆர்சன் அட்டாக். இந்த லோன் ஆஃப் அட்டாக்லாம் பார்த்து தனிநபர் பண்ணுற அட்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரொஃபைலில் லோ லெவலில் இருக்கும், ருடிமெண்ட்ரியாக இருக்கும். ஏன்னா அவங்க ரிசோர்ஸஸ் கம்மி, பணமும் கம்மியாக இருக்கும், வெப்பன்ஸும் கம்மியாக இருக்கும், ஆக்சஸ் பண்ணவும் முடியாது. அதனால் அவங்களால என்ன பண்ணமோ பண்ணுவாங்க. இப்போ ஆர்சன் அட்டாக்னா அதுக்கு ஆர்சன்னா எப்படின்னா ஒரு இன்சென்ட்ரேட் டிவைஸ் ஒரு பண்ணி பெட்ரோல் மாரி வச்சு வெடிக்க செஞ்சு பெட்ரோல் பாம் மாரி வெடிக்கும், மொலோட்டோவ் காக்டெயில் சொல்லுவாங்க. அதை வந்து ஐடி மாரியே பண்ணார் அவர். அவர் கை தேர்ந்தவர் பாம் மேக்கிங்கில். பட் அவர் கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு பண்ணார். ஸோ அந்த விசா சென்டர் பற்றி எரிஞ்சுது அன்றைக்கி. ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணி அது அவர் தான் பண்ணார் எனக்கு தெரியல இனிஷியலாக. பட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வந்தது. அப்போ விசாரித்த போது தான் அவர் என்ன சொன்னார், அவர் கூட இந்த சகாக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. தனியாக ஆள் அவர் பண்ணார். அது லோன் உல்ஃப் அட்டாக்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹீ இஸ் ஆல்ரெடி இன் கனெக்ஷன் வித் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன், ஒரு நோன் டெரரிஸ்ட், டிக்ளேர்ட் டெரரிஸ்ட். அப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே லோன் உல்ஃப்னு கேட்டகரைஸ் ஆகலை, எக்ஸப்ட் இந்த ஷாருக் சாஃபி அந்த ட்ரெயினில் பண்ணுற அட்டாக்கை தவிர்த்து மற்ற எதுவுமே லோன் உல்ஃப் கிளாஸிஃபை பண்ண முடியாது டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா. அப்படி அந்த வரிசையில் நேத்திக்கு நடந்த மும்பையில் நடந்த அட்டாக் லோன் உல்ஃபாக கேட்டகரைஸ் பண்ணப்படும். ஏன்னா இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் வச்சு ஒருவேளை இன்வெஸ்டிகேஷனில் இவருக்கு பின்னாடி பெரிய கேங் இருக்கா, எக்கோசிஸ்டம் இருக்கான்னு தெரியாது. இப்போதைக்கு வர ஓப்பன் சோர்ஸ் ரிப்போர்ட்ஸ் வச்சு இப்படி தான் நம்ம சொல்ல முடியும், லோன் உல்ஃப் தான் பார்க்க முடியும். அப்படி உண்மையாகவே லோன் உல்ஃப் ஹைப்போதட்டிக்கலாக இருக்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் அலார்மிங் சைன் தான் சார். ஓகே சார், இந்த ஸ்லீப்பர் செல்லுக்கும் லோன் உல்ஃபுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்லீப்பர் செல்லு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கனெக்ஷன் இருக்கும். ஆனால் அவங்க லைக் ஆக்டிவேட் செய்யப்படுற வரைக்கும் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆமாம், ஸ்லீப்பர் செல் இப்போ என்னன்னா சார், 2 மாடல் ஆப்ரேட் பண்ணுவாங்க எல்லா குரூப்ஸுமே. லஷ்கர் இ தாய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஒரு அவங்க எப்படின்னா அவங்களோட ஆளுங்க அனுப்புவாங்க, இல்லாட்டா இங்கே இருக்கிற ஆள் ரெக்ரூட் பண்ணி பண்ண வைப்பாங்க. இமீடியட் டைரக்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கனெக்ஷன் இருக்கும், கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும், டைரக்ஷன்ஸ் இருக்கும், லாஜிஸ்டிக் சப்போர்ட் இருக்கும். ஸோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கை பிளான் பண்ணும்போது 2 டைப் ஆஃப் காஸ்ட் இருக்குது. ஓகே,
ஆர்கனைசேஷனல் காஸ்ட் ஒன்று இருக்கும், ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்கும். ஆர்கனைசேஷனல் காஸ்ட்னா அவங்க பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட். ஆப்ரேஷனல் காஸ்ட்னா அந்த அட்டாக்குக்கு என்ன செலவு பண்ணுறாலும் அதுதான், அதை அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுமாரி ஃபண்டிங் வரும். ஓகே, ஒரு ஆப்ரேஷனல் டைரக்ஷன் கொடுப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ரெக்கனசன்ஸ் வேற ஆள் பண்ணுவான். இப்போ மும்பை அட்டாக் பார்த்தீங்கன்னா டேவிட் கோல்மன் ஹெட்பி ரெக்கனசன்ஸ் பண்ணான், தகூர் ராணா ரெக்கனசன்ஸ் பண்ணான். பட் பண்ண அட்டாக்ஸ் வேறு யாரும். ஸோ நிறைய பேர் இன்வால்வ் இருப்பாங்க. ஸ்லீப்பர் செல்லுங்கிறது என்னென்னா, இது வந்து நார்மல் டெரரிஸ்ட் மோடிவ். ஸ்லீப்பர் செல் என்னென்னா, ஒருத்தரை உள்ளே அமுச்சிடுவாங்க, ஹீ வில் பி டார்மெண்ட். அவரை எப்போ தேவையோ ஆக்டிவேட் பண்ணிப்பாங்க. தே கேன் பி எனிவேர். ஹைலி ட்ரெயின்ட் ஆப்ரேட்டிவ்ஸ், ஜேஎன்கேல இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், மும்பையில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அவங்களுக்கு எப்போ தேவையோ அவங்களோட பெக் அண்ட் காலில் அவங்க வருவாங்க. ஸோ அதான் ஸ்லீப்பர் செல். லோனல் ஃபங்குக்கும் ஸ்லீப்பர் செல்லுக்கும் சம்மந்தம் கிடையாது. லோனல் ஃபஸ் அ லோனர், அவனே பண்ணுறது, அவன் யாருக்கும் ஒர்க் பண்ணல. ஹீ ஒர்க்ஸ் ஃபார் ஹிஸ் ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி தான் அவனை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜி அவன் ட்ரைவ் பண்ணுது. அவன் இன்றைக்கி நல்லா இருப்பான், நாளைக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் அப்செட் ஆகிட்டோன்னா திருப்பி ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி கனெக்டட் டு அ சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். சார், நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னால், இப்போது லஷ்கர் தொய்பாலாம் வந்து நீங்கள் ஹேண்ட்லரை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தெரியுது இதுதான் ரூட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த கமாண்டர் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணாரோ நம்மளால் அவரை எலிமினேட் பண்ண முடியும், அல்லது நடவடிக்கை எடுக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். ஆனால் இந்த லோன் வுல்ஃப் அப்படின்றவங்க செல்ஃப் ரேடிக்கலைஸ் ஆகுறாங்க அப்படின்னா இதை நம்மளால் வெளியிலேயே பார்க்க முடியாது. இப்போ இந்த ஜாக்கிர் நாயக் மாதிரியான ஆட்களும் இந்த மாதிரி ரேடிக்கலைசேஷனில் உதவுறாங்களா? அவங்களும் இந்த விஷயத்துக்கு இது பண்ணுறாங்களா? இதை நம்ம எப்படி தடுக்கிறது? ஜாக்கிர் நாயக் டைரெக்டாக நீங்கள் போய் பண்ணுங்க சொல்ல மாட்டார். நீங்கள் வந்து டெரரிஸ்ட் இண்டிவிஜுவல்ஸோட நீங்கள் ப்ரொஃபைல் அவங்க டீப்ரீஃபிங்லாம் படித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, இவங்க வந்து ஒரு கட்டத்தில் இவங்க நிறையா ரேடிக்கல் வீடியோஸை பார்த்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ். ஜாக்கிர் நாயக்கை பார்த்துருப்பாங்க, ஜேரா நஷீம், நம்ம ஈஸ்டர் டே பாமர் ஸ்ரீலங்கா, அவர் வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணியிருந்தார் இங்கே வீடியோஸ். தமிழில் சர்மன்ஸ் கொடுப்பார். அதை பார்த்து நிறைய பேர் ரேடிக்கலைஸ் ஆகிருக்காங்க. அவர் வந்து யாருக்கு அனுப்புகிறோம் அவருக்கு தெரியாது, அவங்களோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்கில் அனுப்பிச்சிடுவாங்க. யார் வேணால் பார்த்து அதை ரேடிக்கலைஸ் ஆகலாம், இவருக்கு தான் அனுப்புறது கிடையாது. இது வந்து ஆன்லைன் ப்ராபகண்டா. ரேடிக்கலைசேஷன் வந்து ஆஃப்லைன் ப்ராபகண்டாவில் பண்ணலாம், ஆன்லைன் ப்ராபகண்டாவில் பண்ணலாம். நான் சொல்கிறது ஆன்லைனில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் இட் வில் பி அப்லோடட், யார் வேணால் பார்த்து அதை ரேடிக்கலைஸ் ஆகலாம். ஜாக்கிர் நாயக் அவர் வீட்டை ரேடிக்கலைஸ் ஆகணும்னு பண்ணல, அவர் பண்ணுறாரு, அதை பார்த்து யாராவது ரேடிக்கலைஸ் ஆகிறாங்க. ஆதில் அமீஸ்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீலங்காவில், ஜாரா நஷீம் மாடல் தான், அவர் அரெஸ்ட் பண்ணால் இஸ் நவ் அவுட் சைட். அவர் வந்து யூடியூப்பில் லைட் சீரியஸ்னு ஒரு வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தார். எப்படின்னா இஸ்லாம் ஹிஸ்ட்ரி, கேலிஃபேட் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் இது வந்து பெரிய ஹிட்டு. ஓகே, பெரிய ஹிட். ஐஎஸ்ஐஎஸ் சிம்பத்தைசர்ஸ் தமிழ்நாடுலேருந்து ரொம்ப அழகாக வந்து ப்ராபகண்டா பண்ணார். இதுமாரி 3-4 ஹார்ட்லைன் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ், அல்காய்தா அண்ட் அரேபியன் பேலன்ஸில் அன்வர் அவுலாக்கி செத்து போயிட்டார் ட்ரோன் அட்டாக்ல. அவரோட சர்மன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ட்ராக்ஷன் இருக்குது. அல்காய்தாவோட சீஃப் பின் லாடன், அவரோட சர்மன்ஸ் இன்னைக்கு வரைக்கும், ஜவாரி அவரோட சர்மன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. செத்து போன அப்புறமும் அப்புறம் ஜர்காவின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஐஎஸ்ஐஎஸோட முன்னோடி, ஐஎஸ்ஐஎஸோட முன்னோடி, ஈராக்கில் இருந்தார், அல்காய்தான் ஈராக்கில். அவரோட சர்மன்ஸ் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் ட்ராக்ஷன் இருக்குது. இது யார் பார்த்து எப்படி ரேடிக்கலைஸ் ஆகிறாங்க அந்த இண்டிவிஜுவலை பொறுத்து தான் சார் இருக்குது. பண்ணுறவங்க இவங்களுக்குன்னு பண்ணுறது இல்லை. ஓகே, இது ஆன்லைனில் தான் சொல்கிறது. ஆன்லைன் நம்மளால் யாரையுமே சொல்ல முடியாதுன்னா இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது சார்? இது அதுதான் சார், இது 2 விஷயம் இருக்குது சார், ஆன்லைன் ஆஃப்லைன். ஆன்லைனில் வந்து நம்ம ப்ரொபகண்டா apparatus ஆன்லைனில் டிஜிட்டல் வெர்ஷனில் எல்லாருக்கும் வருது. ஸோ நம்ம டெக்னிக்கல் சர்வைலன்ஸ் மவுண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ஆன்லைன் சர்வைலன்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதை யூசேஜையும் கன்சியூமரையும் நம்ம மானிட்டர் பண்ண முடியும் ஐபி அட்ரஸ் வச்சு. இப்போ நிறையா அதையும் பைபாஸ் பண்ணுறதுக்கு VPNலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு வழி. இதுதான் வெஸ்டர்ன் எல்லோரும் பண்ணியிருந்தோம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பண்ண நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். அதை வச்சு தான் ஆன்லைனில் பிளாட்ஃபார்மில் ஐபி ஹிட்ஸ் வந்துன்னா அதை பார்க்குறோம். பட் அது இல்லாமல் எவேட் பண்ணி நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆன்லைன் ப்ராபகண்டா கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இது வந்து ஃபுல் ப்ரூஃப் மெஷர்னு சொல்ல முடியாது. we can only try. that is first thing. ஆஃப்லைன் ப்ராபகண்டாங்கிறது நீங்கள் போய் மദ്രാസ് எஜுகேஷன், ரேடிக்கல் சென்டர்ஸ், ஃபிசிக்கலாக போய் ஆஃப்லைனில் நீங்கள் போய் ரேடிக்கலைஸ் ஆகுது. இப்போது கோயம்புத்தூர் பிளாஸ்ட்லேயே இந்த அரபிக் காலேஜ் வாஸ் அன் ஆஃப்லைன் ரேடிக்கல் சென்டர். அங்கே தான் காங்கிரேஷன் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க தான் இதில் இன்வால்வ்டாக இருக்காங்க. இப்போது போன வாரத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஷோப்பியானில் ஒரு செமினரியாக பேன் பண்ணியிருக்காங்க இந்தியா, அன்லாஃபுல் ஆக்டிவ்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில்.
அந்த செமினரி பேர் தாருல் ஜாமியா சிராஜ் உலூம். எதுக்கு பேன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற அலுமினஸ், பாஸ்அவுட் பண்ணுற அலுமினஸ் 17 பேர் டெரரிஸ்ட் குரூப்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் அங்கே ஏதோ நடக்குது அப்படின்னு. இன்னொன்று ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் ஆச்சு அந்த டாக்டர்ஸ் மாடியூல். அல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் ஏதோ உள்ள நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த ரேடிகலேஷன் சென்டர் எங்கே இம்பேக்ட் அவங்களால தெரியுதோ அந்த இடத்த நம்மளால் டார்கெட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து வில் ஹேவ் டு டூ வெரி ஸ்ட்ராங் அக்ரெசிவ் சர்வைலன்ஸ். சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க ஐஎஸ்ஐஎஸ் இந்த மாதிரி ஒரு மாடியூல் பயன்படுத்துகிறாங்க, அதே மாதிரி அல்கைதா பயன்படுத்துகிறாங்க. ஃப்யூச்சரில் இப்போது எல்இடி இவங்கெல்லாம் ஆக்டிவாக இந்தியாவுக்குள்ளே அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏன் இந்த மாடல் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணலை, இல்லை அவங்களும் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா? டெஸ்ட் பண்ணலைன்னு சொல்ல முடியாது சார். அவங்க லிட்ரேச்சர் வேறு மாதிரி இருக்கும் சார். நீங்கள் படித்தா தான் தெரியும். அவங்க ப்ராப்பகண்டா வேறு மாதிரி இருக்கும். இதுதான் ப்ராப்ளம். லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமதோட ஐடியாலஜி அண்ட் அப்ஜெக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட். ஐஎஸ்ஐஎஸ் அண்ட் ஏகியோட ஐடியாலஜி இஸ் டிஃப்ரெண்ட். லஷ்கர் இ தொய்பாவும் ஜெய்ஷ் இ முகமது என்ன விரும்புகிறாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு காஷ்மீரை பிரித்து பாகிஸ்தான் கூட சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. இதுதான் அவங்க அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அதை மையப்படுத்தி தான் தான் இருக்குது. நேஷனலிசம் தான் அவங்களோட அப்ஜெக்டிவ். வெரஸ் அல்கைதாவும் ஐஎஸ்ஐஎஸும் இஸ்லாத்துக்காக போராடுன்னு சொல்கிறாங்க. உம்மாக்கா முஸ்லீம் உம்மா கேலிஃபேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஷாரியா லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்க. அதுக்கு அப்பீல் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களோட மாடல், இவங்களோட அப்ஜெக்டிவ் ஏற்ற மாதிரி இவங்க மாடல் மாறுது, அவங்களோட அப்ஜெக்டிவ் ஏற்ற மாதிரி அவங்க மாடல் மாறுது. இப்போ நீங்கள் அல்கைதா அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் ஃபாலோவர்ஸ்க்கு இந்த இன்ஸ்பயர்ட் மாடலுக்கு ஒன்றுமே தேவையில்லை, வெப்பனே தேவையில்லை, ஒரு ஃபோன் இருந்தால் போகும். ஜஸ்ட் அ ஃபோன், தே கேன் டூ எனிதிங். ஒரு ஃபோனில் ரேடிகலைஸ் ஆகலாம், ஒரு கத்தி எடுத்து குத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அதான் நடந்திருக்கு நேற்றுக்கு. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி தாக்குதல் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது? அதை தடுக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்க? ஃப்ரீக்வெண்ட்னா அந்த ஃப்ரீக்வன்சி தெரியல சார், டேட்டா இல்லை, எனக்கு தெரியல. நிறையா நடக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து யூஎஸில் ஒண்டியுமே லோன் உல்ஃப் அட்டாக், நான் சொல்கிறேன் இஸ்லாமிக் குரூப்ஸ் இல்லை, டோட்டலாக லோன் உல்ஃப் அட்டாக்ஸ். ஓகே யூஎஸில் ஒண்டியுமே போன வருஷம் வந்து 70 அட்டாக்ஸ் நடந்திருக்கு, லோன் உல்ஃப் அட்டாக்ஸ். ஸோ அது எந்த ஐடியாலஜி வேணால் ட்ரைவ் பண்ணலாம். லெஃப்ட் விங் ஐடியாலஜி ட்ரைவ் பண்ணலாம், இஸ்லாமிஸ்ட் ஐடியாலஜி ட்ரைவ் பண்ணலாம். இன்செல்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது. இன்செல்னால் இன்வான்ட்ரி செலிபேட்ஸ். அது ஒரு டெரரிஸ்ட் கேட்டகரைசேஷனாகவே இருக்குங்க. எப்படின்னா 40 வயசு தாண்டி கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கு ரொமான்டிக் பார்ட்னர் இல்லை, ஒரு லைஃப் பார்ட்னர், ஃபிசிக்கல் பார்ட்னர் இல்லைன்னா தே கெட் சைக்கலாஜிக்கல் அப்செட், லோன்லி ஆகிறாங்க. அவங்க வந்து கன் எடுத்து சுட்டுறாங்க. அது ஒரு தனி கேட்டகரியாகவே இருக்குது. ஓகே, ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா நிறையா நடக்குது. பட் இஸ்லாமிக் இன்ஸ்பயர்ட் லோன் உல்ஃப் அட்டாக், இஸ்லாமிஸ்ட் இன்ஸ்பயர்ட் லோன் உல்ஃப் அட்டாக் வந்து என்ன டேட்டான்னு தெரியல. இட் இஸ் குவைட் நிறையா தான் லார்ஜ் நம்பர்ஸ் நடக்குது. யூஎஸோட யூரோப்பில் நிறையா நடக்குது. பட் அவங்க பண்ணுற கவுண்டர் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா டீராடிகுலேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப தரவு சயின்டிஃபிக் ப்ராசஸ். ஒரு மொமெண்ட்டை வந்து ஒரு சஸ்பெக்டை, ஒரு சப்ஜெக்டை இவர் வந்து பொட்டென்ஷியல் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா தட் பர்சன் இஸ் புட் த்ரூ அ வெரி சிவியர் ரிகரஸ் டீராடிகுலேஷன் ப்ராசஸ். காத்தால போயிட்டு நைட்டு டீராட் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. ஹீ இஸ் மானிட்டர்ட் பீரியாடிக்கலி, சயின்டிஃபிக்கலி மானிட்டர்ட். டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, யார்ட் ஸ்டிக்ஸ் இருக்குது, பெஞ்ச் மார்க்ஸ் இருக்குது. அந்த பேனலில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. சிடி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க, பிஹேவியரல் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, ஓகே, தெரபிஸ்ட் இருப்பாங்க, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. எவ்ரிபடி வில் வெய்ம், வில் ஸ்கோரும். அவனை அந்த சப்ஜெக்டை படித்து பார்த்துட்டு அவன் இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவனை எவாலுவேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு ஸ்கோர் ஷீட் ஒன்று இருக்குது. அவன் ஹவு டஸ் ஹி ரெஸ்பாண்ட் டு சர்டன் கொஸ்டின்ஸ், சர்டன் இன்ஸ்டன்சஸ், சர்டன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணி அவர் படிப்படியாக கிராஜுவலாக டீராடிகுலேஷன் ப்ராசஸில் உள்ளேருந்து பண்ணி வெளில எடுத்துகிட்டு வராங்க. ரீஇன்டெக்ரேஷன் பண்ணுறது, தட் இஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவுட்ஃபிட்லேருந்து திருப்பி மெயின் ஸ்ட்ரீம் ரீஇன்டெக்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக் ப்ராசஸ். இது வந்து மற்ற குரூப்ஸுக்கு செட் ஆகாது. நான் சொல்கிற ட்ரெடிஷ்னல் குரூப்ஸ் செட் ஆகாது. லோன் பண்ணுறதுக்கு டீராட் பண்ணுறதுக்குனே தனி சயின்டிஃபிக் ப்ராசஸ். இப்போ இந்தியாவில் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, இது இப்போ மும்பையில் இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதுவும் ரேப்பிடாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்தியாலேயும் இதுதான் ஒரே வழி இல்லைங்களா, இந்த டீராடிகலைசேஷன்? ஆமாம் சார், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டீராடிகலேஷன் ப்ராசஸ்னால் நம்ம சயின்டிஃபிக்காக பண்ணும்போது யூனிஃபார்ம் ப்ராசஸாக இருக்கும் ஆல் த்ரூ அவுட் இந்தியா. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இப்போ அப்படி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் தான். ஆமாம், டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம். டீராட் ப்ரோக்ராமே தனித்தனியாக இருக்குது. தமிழ்நாடு வேறு மாதிரி இருக்குது, ஆந்திராவில் வேறு மாதிரி இருக்கும், மகாராஷ்டிராவில் வேறு மாதிரி இருக்கும். அவங்கவுங்க கவர்மெண்ட் பாலிசி இப்படி இருக்குது. ஸோ யூனிஃபார்மிட்டி கொண்டு வரது பெட்டர், இட் இஸ் மை ஒப்பீனியன். ஏன்னா அது சயின்டிஃபிக்காக பண்ணணும். நம்ம யூரோப்பியன் மாடல் எடுத்துக்கலாம், வெஸ்டர்ன் மாடல்ஸ், யூரோப்பியன் போலீஸ் அவங்களோட மாடல் எடுத்துக்கலாம், எப்படி டீராடிகுலேஷன் ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ்லாமிக் கம்யூனிட்டி தான். அவங்கள நம்ம ஆன்போர்ட் பண்ணணும்.
நிறைய பேர் இன்றைக்கி இமாம்ஸ் அண்ட் மௌல்விஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு பையன் வந்து தப்பான பாதைக்கு போகிறானாங்கிறது. இன்ஃபேக்ட் இது வெளில தெரியறதில்ல, நிறைய பேர் வந்து அவங்களே ரிஃபார்ம் பண்ணுறாங்க, வெளில சொல்கிறது இல்லை. நம்ம எல்லாரையும் தப்பாக சொல்லக்கூடாது, அங்கேயும் வந்து ரிஃபார்மேஷன் நடக்குது. இது பண்ணாத தம்பி தப்பு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய இமாம்ஸ் மௌல்விஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ரேடிகுலேஷன் ப்ராசஸில் அவங்களும் பார்ட் அண்ட் பார்சலாக இருக்காங்க. ஸோ அதை இன்னும் ரேம்பண்ட்டாக ரொபஸ்ட்டாக நம்ம பண்ணணும். ஒரு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களே ஆமாம், அந்த கம்யூனிட்டி ஹெல்ப் இல்லாமல் இந்த லோன் உல்ஃப் அட்டாக்ஸையும் ரேடிகுலேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது சார். குளோபலி இஸ்லாமிக் கம்யூனிட்டியை ஆன்போர்ட் பண்ணி தான் இதை தடுக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, கேரளாலேருந்து ஹிஜ்ரா பண்ணாங்க ஆப்கானிஸ்தானுக்கு, 30-35 பேர் பண்ணியிருக்காங்க ISIS மாடியூல். அதில் வந்து இது பண்ணது 2018-19. அதில் 3 பேர் 2016 அங்கே போகிறதுக்கு முன்னாடி இவங்க எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி, சலாஃபிஸ்ட் ஐடியாலஜியில் இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் அவங்க ஐடியாலஜிக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜி தீனி போட வேண்டியது. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் இஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் ஒரு சென்டர் இருக்குது, சலாஃபி சென்டர், அங்கே போனாங்க. அந்த 3 பேர் வந்து யாஹியா வின்சென்ட், அப்துல் ரஷீத் அண்ட் இன்னொருத்தர் பேர் அஷ்ஃபக் மஜீத், 3 பேர். ஃபர்ஸ்ட் ஒன் கிறிஸ்டின், அவர் கிறிஸ்டியன் கன்வெர்ட். ஓகே, கன்வெர்ட் ஆகிட்டார். ஸோ 3 பேரும் போகிறாங்க, அந்த சலாஃபி சென்டரில் இருக்காங்க. 3 நாள் கழிச்சு அந்த சலாஃபி சென்டர் அவங்கள அடித்து துரத்துறாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சதில் என்ன தெரியுதுன்னா, அங்கே இருக்கிற அந்த இமாம்ஸ்க்கே இவங்க பேசுகிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பையன் எக்ஸ்ட்ரீமாக இருக்கா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தாட்ஸ் இருக்கா இல்லைன்னா அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் ஒரு பையனை டீராடிகலைஸ் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது சார். நம்மளால் டீராடிகலைஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியும் எங்கே தப்பு நடக்குது. இது என்னென்னா, ஒருத்தர் டீராடிகலைஸ் ஆகுதுங்கிறது இன்டர்பிரிட்டேஷனை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இது தப்பாக இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு சொல்லணும், இந்த ஹதீஸ் இந்த குரான் இப்படி சொல்லலைப்பா, இது வேறு மாரி மீனிங், இது வந்து கொல்ல சொல்லலை, புரிஞ்சுக்கோங்கன்னு அவங்கள சொல்லி அவங்க லாங்குவேஜில் அவங்களோட தன்மையில் சொல்லி புரிய வைக்கணும். புரியுதுங்களா? அப்போ தான் அவன் ரிஃபார்ம் ஆவான். அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது குளோபலி. ஸோ அந்த ஆன்போர்ட் பண்ணி அவங்களே அந்த இஸ்லாமிக் கம்யூனிட்டியை ஆன்போர்ட் பண்ணி பண்ணோன்னா இதுமாதிரி லோன் உல்ஃப் அட்டாக் நடக்கிறது, ரேடிகலைசேஷனை கம்மி பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து லோன் உல்ஃப் அட்டாக்காக இல்லையான்னு தெரியல. லோன் உல்ஃப் அட்டாக் இருக்கிற பட்சத்தில் இது நம்ம மொழியிலே கிளியறது நம்மளுக்கு நல்லது. சார், இத்தனை நாள் நமக்கு செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்றது அந்த மாடியூல் பேஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வந்தது. திடீர்னு இந்த லோன் உல்ஃப் உள்ளே வரதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கு? இட் இஸ் அன் எவல்யூஷன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல், நீங்கள் அந்த டெரரிசம் மீலியூவில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா ட்ரெடிஷ்னல் ஹைரார்க்கிக்கல் குரூப்ஸ் இருக்கும், கமாண்ட் கண்ட்ரோலில் பிரமிட் ஸ்டைலில் இருக்கும். மேலே பாஸ் இருப்பாங்க, ஹெட், கீழே கமாண்டர்ஸ், டிவிஷனல் கமாண்டர்ஸ், ஆப்ரேஷன் கமாண்டர்ஸ், ஃபைனலாக ஃபுட் சோல்ஜர்ஸ், இப்படி இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ மேலேருந்து கீழே கேஸ்கேட் ஆகும். ஓகே, ரேங்க் அண்ட் ஃபைலில் ரொம்ப ஹைரார்க்கிக்கலாக இருக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம கவுண்டர் மெஷர்ஸ் அதை அடிக்க அந்த ஸ்ட்ரக்சர் மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகி இட் பிகம்ஸ் அ வேவ். தட் இஸ் அ நெக்ஸ்ட் லைன் ஆர் அ ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர், ஸ்கொயர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ எனி ஒன் கேன் டச் எனி ஒன். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் லைக் திஸ், இட்ஸ் அ ஹாரிசான்டல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் வெர்டிகல் இட்ஸ் ஹாரிசான்டல். ஸோ ஐ கேன் டாக் டு யூ, ஐ கேன் டாக் டு ஹிம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஒரு தலைவருங்கிறே இருக்காது, எல்லாருமே ஃப்ரீயாக பேசலாங்கிற ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஹிட் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் அந்த அட்டானமஸ் மாடல்ஸ் வந்தது. ஸோ அது என்ன, இது ஃபஸ்ட்டு 2 மாடலும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கூட கனெக்ஷன் இருக்கும். தேர்டு, இதை அடித்தோடனே என்ன, இதை கவுண்டர் பண்ணுறதுனால அவங்க எவால்வ் ஆகி எவேஷனுக்காக தேர் ஃபார்மிங் ஓன் அட்டானமஸ் மாடியூல். நம்ம கமாண்ட் சென்டரில் பேசினா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம், நம்மளே இங்கே ஓன் ஒலிஷனை நம்மளே வாலண்டியராக இங்கே பண்ணலாம்னு சொல்லி தன்னிச்சையாக அவங்க பண்ணுறாங்க. அதை நம்மளால் இன்டர்செப்ட் பண்ண முடியல இனிஷியலாக. அப்போ என்ன பண்ணுறோம், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதை பெனிட்ரேட் பண்ணுறோம். கிரவுண்ட் லெவலில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர் நம்ம ஆள் அமைச்சு ஒருத்தரை நம்ம பெனிட்ரேட் பண்ணுறோம். அதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த இப்படி நிறையா மாடல் மாட்டுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாடலை உடைக்கிறாங்க அவங்க. ஸோ எவால்வ் ஆகி தனித்தனியாக போகிறாங்க. இட் இஸ் அன் எவல்யூஷன். நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பாக்டீரியா மருந்துக்கு எவால்வ் ஆகுதோ அதேமாரி இது வந்து அவங்களோட டெரரிஸ்ட் குரூப்போட மாடல் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே செக்யூரிட்டி அதிகமாக இருக்குன்னா டைரக்ட் பெனிட்ரேஷன் வேண்டாம், உள்ளே இருக்கிறவங்களையே நம்ம இன்டைரக்டாக நம்ம தூவி பார்ப்போம். யார் ரேடிகலைஸ் ஆகிறாங்களோ அவங்க வெடிக்கட்டும், லெட் இட் ஹேப்பன். அது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன். செக்யூரிட்டி ஒன்றே ஒன்று சார், டிஸ்டன்ஸ். அவங்க குளோபல் ஆர்கனைசேஷனில், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், எந்த மூலையில் யார் வேணால் இதை பண்ணட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் இட் ஷுட் பி டன் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம்.
அதில் சில பேர் 100 பேர் இன்ஸ்டிகேட் 100 பேர் ரேடிகலைஸ் ஆகிறான், 100 பேர் கவரப்படலாம், அதில் 2 பேர் பண்ணுவான், அவனை பார்த்து இன்னும் 2 பேர் பண்ணுவான். ஸோ இதை என்ன இமீடியட்டாக அவங்க கிளைம் பண்ணுவாங்க. நான் இப்போ சொன்னேன்ல, ஜமைஷா மவீன் கோயம்புத்தூர் பிளாஸ்ட் அண்ட் மேங்களூர் பிளாஸ்ட் அவங்க கிளைம் பண்ணவே இல்லை. எப்போ கிளைம் பண்ணாங்கன்னா 2 மாதம் கழிச்சு மேகசினில் ஒரு சின்ன போர்ஷன் இருந்தது. ஸோ அவங்க பண்ணல அந்த அட்டாக்குன்னு புரிஞ்சுக்கணும். டேரெக்டாக அவங்க இன்வால்வ் ஆகலை, இங்கே பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைமிங் இருக்கு பாருங்க, அதை வச்சே கண்டுபிடிச்சலாம் யார் இன்வால்வ். 2 மாதம் கழிச்சு தான் அவங்க மேகசினில் வாய்ஸ் ஆஃப் கோரசனில் ஒரு மென்ஷன் வந்தது அதை பற்றி. ஸோ அவங்க கிளைம் தான் பண்ணிக்கிறாங்க, இதை நாங்கள் தான் பண்ணுறோம், நாங்கள் என்னோட ஃபுட் சோல்ஜர்ஸ்னு சொன்னாங்க. ஓகே, அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. இன்ஸ்பயர்ட் அட்டாக்கோ அவங்க டைரக்டட் அட்டாக்கோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் டன் பை அஸ் இஸ்லாமிக் ஸ்டேட். ஸோ அவங்க அதை கிளைம் பண்ணிப்பாங்க, அவங்களோட பேனரில் தான் வரும். ஸோ மொத்தத்தில் இந்தியாவில் ஒரு புது ஃபார்ம் ஆஃப் டெரரிசம் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இதை விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேன்சர் தான். ஸோ அந்த கேன்சரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு புது மாடல் வந்து நமக்கு தேவை அப்படின்றது புரியுது. அது வந்து பாசிபிளாக இமீடியட்லி அது வந்து பாசிபிளான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பாலிடிக்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ், இது வந்து அவர்களுக்கு எதிரானது அப்படின்ற மைண்ட் செட்டில் இல்லாமல் இது நாட்டுக்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாரும் பார்க்கணும். அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே தகவல்களையும் ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயந்த். ஜெய். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.